السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அஷாஃபி என்று சொல்லக்கூடியது இதோடைய அர்த்தம் நிவாரணம் வழங்கக்கூடியவன் என்று அர்த்தம். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல இதுவும் ஒரு பெயராக இருக்கிறது. அல்லாஹ் நமக்கும் குறிப்பாக இந்த தாராவி மக்களுக்கும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் நொடியிலிருந்து அதிகமான ஷிஃபா வழங்குவானாக என்ற ஒரு பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பிச்சிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேற்றைய தினம் இந்த மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்கள் குறித்த ஒரு சில செய்திகள் நம்ம பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய சில முக்கிய தகவல் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நடந்து முடிந்த செய்திகளாக இருக்கட்டும் அல்லது சமீபமாக நம்முடைய கண்களுக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய செய்தியாக இருக்கட்டும், ஒரு விதமான அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் நபிகள் நாயகம் சொன்ன முன்னறிவிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறங்கிற ஒரு எச்சரிக்கையாக ஒரு அச்சமூட்டக்கூடிய ஒரு விதமாக இருக்கிறது. அதுல ரொம்ப ஒரு உள்ளத்துல ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யஅதி நாஸ் அல ஜமான், மக்களிடத்துல ஒரு காலம் ஒன்று வரும். எப்படின்னா காலம் சுருங்கி போயிடும் அப்படின்ட்டாங்க. நேரம் டைம் எல்லாம் இந்த ஷார்ட் டைமா சுருங்கி போயிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்றாங்க. ஒரு மாதம் என்பது ஒரு வருடம் என்பது உங்களுக்கு ஒரு மாதம் போன்று தோற்றம் அளிக்கலாம். ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போன்று உங்களுக்கு தோற்றம் அளிக்கும். ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போன்று உங்களுக்கு காட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தாங்க. அந்த எச்சரிக்கையை பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சமீப காலகட்டத்துல அதெல்லாம் உண்மையை கொண்டிருக்கிறதோ என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. உண்மை இல்ல. போன ரம்லானே எடுத்துக்கோங்க. போன ரம்லான் என்னமோ இப்பதான் வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ரம்லான் வந்துருச்சு. இந்த ரம்லான அணைஞ்சு நமக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அதுவும் 20 நம்ம முடிஞ்சு போச்சு. கேட்டா நாளைக்கு ஒற்றை படை அப்படின்றாங்க. இப்ப எப்படி நாட்கள் கடந்து போகுதுங்கிறதே தெரியாத அளவுக்கு ஒரு மிக அதிக வேலையில இந்த நம்முடைய நேரங்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமீபத்துல ஒரு ஆய்வறிக்கை ஒண்ணு வெளியிடுறாங்க. 2020க்கு முன்னால் உள்ள அந்த டைம், 2020க்கு பிறகு உள்ளக்கூடிய ஒரு நேரம், அதற்கு இதற்கும் ஏராளமான டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறான். 2020க்கு முன்னாடி இருந்த ஒரு வீடியோ காட்டுறேன். என்ன வீடியோ? டைம் இருக்கு பாத்தீங்களா, இந்த கடிகாரத்தை அத 60 செகண்ட், அந்த 1 மணி நேரம் எப்படி சுத்தி வருதுங்கிற அந்த டைம் வச்சிருக்கிறோம். அதே கடிகாரத்தை 2020க்கு பிறகு உள்ளக்கூடிய நாட்கள் வேகமா போய்கிட்டு இருக்கு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கடிகாரத்தை வச்சு பார்த்தா அப்படின்னா, இந்த 2020க்கு முன்னாடி இருந்த அந்த நேரத்துக்கும் அந்த சுத்துற அந்த டைமுக்கும் இப்ப இருக்கக்கூடிய அந்த டைமுக்கு வித்தியாசம் தெரியுது. நேரம்னா என்ன? ஒரே மாதிரி சுத்தணும். அங்க 1 மணி நேரமும் அதே 1 மணி நேரம் நமக்கு இங்க எடுத்தாகணும். ஆனா இவங்க எப்படி காட்டுறாங்க அப்படின்னா, அதை கம்பேர் பண்ணும் போது 2020க்கு பின்னாடி செயல்பட்ட கடிகாரம் வேகமா சுத்திகிறது என்ற ஒரு தகவலை சொல்றாங்க. அப்போ இந்த அளவுக்கு இன்னைக்கு நிலை என்ன இருக்கு அப்படின்னா, காலங்கள் மிக விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய கண்ணு முன்னாடி பார்த்து திடீர்னு வந்தா நம்ம ஒண்ணு இல்லைங்க, ஒரு வயதிகத்தை அடைந்த நபர்கள் எடுத்துக்கலாமே, இல்ல நம்முடைய பருவ வயதை நம்ம எடுத்துக்கலாமே. நம்முடைய கடந்த காலத்தை யோசிச்சு பார்த்தா அப்படின்னா சின்ன பிள்ளையா சுத்திக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள இன்னைக்கு இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டோம். நாளைக்கு கல்யாணங்கிறாங்க, குழந்தை ஈண்டு எடுத்துட்டாங்க, பேரம்பத்தி ஈண்டு எடுத்துட்டோம் அப்படின்றாங்க, பிள்ளைகள் கல்யாணம் வச்சுட்டோம் அப்படின்றோம். நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செய்து வைக்கக்கூடிய அந்த நிலையில இந்த முதியவர் யோசிப்பாரு, மூத்த வயதுள்ள அவங்க யோசிப்பாங்க, நேத்துதான் என் பிள்ளைய பிறந்த மாதிரி இருந்துச்சு, நேத்துதான் என் குழந்தைய தூக்கி கொஞ்சமா இருந்துச்சு, படனுடைய பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள், இப்போ அவர்களுக்கு திருமணம் ஆகின்றத ஒரு எண்ணம் ஏற்படக்கூடிய அளவுக்கு பேசுறோமா இல்லையா? சமுதாயத்தை சர்வசாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன விளங்குது அப்படின்னா, கியாமத் நாள் வந்துகிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம டைம் சீக்கிரம் போது பேசுறதா இது ஒரு விஷயமே கிடையாது. எது மெயின் மேட்டர் அப்படின்னா, கியாமத் நாள் நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கறது தான் மிக முக்கியமான கவனம் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னொன்னு பாக்குறோம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உயிரில்ல ஒரு பொருள், சரிங்களா, உயிரற்ற பொருள் பேசும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இது ஆரம்பத்துல சொல்லும் போது அதற்கென்று ஒரு சில விளக்கங்கள்ல இந்த ரோபோட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா உயிரை அது பேசுது அப்படின்னு சொல்றாங்க.
ஆனா அதை காட்டிலும் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏஐங்கிற இந்த டெக்னாலஜி வந்துச்சுங்க, சரிங்களா? இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இறக்கலாம், மெட்டாவெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை இறக்கலாம். இதெல்லாம் இறக்கிய பிறகு அப்படியே இந்த டெக்னாலஜி உலகம் பாத்தீங்கன்னா பல மடங்கு ஏறி போகுது. ஒண்ணு நம்முடைய போட்டோவை தூக்கி போட்டோம் அப்படின்னா, இல்ல நம்ம ஏதாவது சாட் ஜிபிடில ஏதாவது ஒரு 4 கருத்தை பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்து 40 கருத்து நம்மளை பத்தி எது பேசுது. உனக்கு இதான பிடிக்கும், நீ ஏற்கனவே இதை பத்தி நீ பேசி இருக்கிற, ஆனா அந்த அடிப்படையில உனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படிங்கிற என்னுடைய கருத்து. இப்படி எல்லாம் நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதையெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னா ஏஐ டெக்னாலஜி நமக்கு பிடித்தவாறு அவருடைய வாக்கியங்கள்லாம் அமைத்து கொண்டு இன்னும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா இந்த ஏஐ கிட்ட பேசுறாங்க. மக்கள் இந்த தனிமையில இருக்கிற பொழுது சக மனிதர்களோடு பேசுவதை காட்டிலும் இந்த ஏஐங்கிற டெக்னாலஜியோட தனிப்பட்ட முறையில பேசிக்கிட்டு இருக்கு. அது நம்ம கூட பேசு அஸ்ஸலாமு அலைக்கும், அது வாலைக்கும் சலாம் சொல்லுது. எனக்கு இது போல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா டெக்ஸ்ட் வழியெல்லாம் கிடையாது, டைரக்டா அதுவே பேசும். என்ன பேசும், உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் குர்ஆன்ல இந்த வசனம் சொல்றான், உலக ரீதியா இப்படி ஒரு நிலைமை இருக்கு, அப்படி பண்ணலாம், இப்படி அது உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு உயிரற்ற உருவமே இல்லாத ஒரு பொருள் என்ன பண்ணுதுன்னா சர்வ சாதாரணமாக இன்னைக்கு பேசி கொண்டிருப்பத நடைமுறை காலத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது போன்று இன்னும் ஒரு சில சிறிய அடையாளங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது என்ன, எப்படி எப்படி அல்லாஹ்வுடைய அதை உண்மைப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்துல தொடர்ச்சியாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அதே போல ஒற்றைப்படை இரவாக இருக்கிறதுனால லைலத்துல் கதிர் இதோடைய ஒரு சின்ன சாராம்சத்தை மட்டும் சொல்லிடுறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க லைலத்துல் கதிர் இரவுல நீங்க அதிகமாக இபாதத் அந்த லைலத்துல் கதிரை தேடுங்க அப்படின்ட்டாங்க. இப்ப லைலத்துல் கதிர் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் மக்களிடத்துல ஒரு கருத்து வேறுபாடு என்ன இருக்கு அப்படின்னா ஒற்றைப்படை இரவுகள்ல இந்த 27 மூன்றாவது ஒற்றைப்படை இருக்கு பாத்தீங்களா, 27ஆம் ஒற்றைப்படம் தான் உண்மை அதுல லைலத்துல் கதிர் இறங்குச்சுங்கிற ஒரு தப்பான சிந்தனையில் என்ன பண்றாங்க அப்படின்னா மக்கள் அந்த நாளிலே ஒரு முக்கியமான நாளாக அந்த நாள் தான் லைலத்துல் கதிர் இரவு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா மக்கள் பிக்ஸ் பண்றாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு லைலத்துல் கதிர் என்னங்கிற இரவு தெரிஞ்சிருச்சு. ஆனா அதை மக்களிடத்துல சொல்ல வரும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை மறக்கடிக்க வச்சுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க கடைசி 10ல ஒற்றைப்படை இரவுகள்ல நீங்க லைலத்துல் கதிர் இரவை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. சரிங்களா? அது எந்த இரவுனா இருக்கலாம், 21ஆவது இருக்கலாம், 23ஆவது இருக்கலாம், 25ஆவது இருக்கலாம், 27ஆவது கூட இருக்கலாம், 29ஆவது கூட இருக்கலாம். ஆனா குறிப்பிட்ட இந்த நாள் அப்படிங்கிற பிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு மார்க்கத்துக்கு மாற்றமான நபிகள் நாயகம் சொல்லாத ஒரு செயலாக இருக்கிறதுனால இந்த ஒற்றைப்படை இரவுகள்ல எல்லா இரவுகளிலும் இந்த லைலத்துல் கதிரை தேடணும். லைலத்துல் கதிர் அப்படின்னா சிறப்பு மிக்க ஒரு இரவு. சிறப்பு மிக்க இரவுனா ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. ஒரு நாள் அந்த ஒரு நைட் அப்படிங்கிறது 1000 மாதங்கள்ல நம்ம அமல்கள் செஞ்சா என்ன சிறப்புகள் கிடைக்குமோ அந்த சிறப்பு இந்த ஒரு நாள்ல கிடைக்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய இரவு நேர இபாதத்தை வீணடித்து விடாமல் தூக்கத்துல கழித்து விடாமல் அதிகமாக அந்த இடத்துல பாவமன்னிப்பு தரக்கூடிய ஒரு நன்மக்களாக நம்ம இருக்கிறோம். அதே போல குறிப்பா ஆண்களுக்கு லைலத்து கடைசி 10 அப்படிங்கறதுனால உங்களுக்கு உண்டான கேள்வி பதில் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். கேள்வி பதில் நிகழ்ச்சி அப்படின்னா ஏதோ பயான்ல இருந்து கேள்வி அப்படிலாம் கிடையாது. நீங்க ஒரு டீமா செட்டப் பண்ணிக்கணும். சரிங்களா? ஆட்கள் எத்தனை பேர் வராங்க பார்த்துட்டு ஒரு 3 டீம்னா 3 டீம், 4 டீம்னா 4 டீம், டீமுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 3ல இருந்து 4 நபர் வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா? அதுல ஏ டீம், பி டீம், சி டீம், டி டீம் நம்ம பிரிச்சு வச்சிருவோம். ஒவ்வொரு டீமுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஸ்டின் கேட்போம். அந்த கொஸ்டின் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்க உங்களுக்குள்ள அந்த 4 பேர் மஷூரா பண்ணி அந்த ஆன்சரை கரெக்டா நீங்க சொல்லணும். இது மாதிரி கேள்வி பதில் நிகழ்ச்சியும் அதே போல ஒரு சில செய்கைகளை செய்து, சரிங்களா? உதாரணத்துக்கு உங்க காதல நம்ம என்ன சொல்லிடுவோம், உங்க டீம்ல இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு அவர் காதல ஒட்டகம் அப்படின்றோம். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒட்டகங்கிறத வாயில சொல்லாம ஏதோ ஒண்ணு ஆக்ஷன் பண்ணி குர்பானி கொடுத்து ஏதாவது ஒரு செய்கையை செஞ்சு என்ன பண்ணும் அப்படின்னா அவர் ஆக்ஷன் பண்ணும். அதை பார்த்து என்ன பண்ணும்னா அந்த டீம்காரங்க அவங்களுடைய டீம் உறுப்பினர்கள் இவர் இதான் சொல்ல வராரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சரியான பதில சொல்லணும். சரிங்களா? இது மாதிரி எதுக்காக பண்றோம் அப்படின்னா
நிறைய பேர் மக்கள் வந்து இரவு நேரங்கள்ல போய் டீ சாப்பிட்டு அங்க உட்காந்து கதை பேசிட்டு இரவு நேரத்துல வந்து மேட்சுகளை பார்த்துட்டு என்ன பண்றாங்க, இப்படி நேரத்துக்கு வீணா கழிக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் கட் பண்ற விதமாக மார்க்கத்தை ஆர்வத்தோடு தெரிஞ்சு கொள்ளும் விதமாக இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அனைத்து ஆண்களும் தவறாமல் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெண்களுக்கு உண்டான கேள்வி, இறை மறுப்பாளர்களே, இப்பூமியில் சுற்றி திரியுங்கள், நீங்கள் அல்லாஹை தோற்கடிக்க முடியாது என்பதையும் இறை மறுப்பாளர்களை அல்லாஹ் இழிவுபடுத்துவான் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வசனத்தை இறை மறுப்பாளர்களை பத்தி பேசலாம். அது குறிப்பிட்ட ஒரு நாட்கள் அல்ல என்ன பண்ற அப்படின்னா சொல்லி இந்த நிலையில இந்த இந்த கால அளவுல நீங்க என்ன பண்ணுங்க, போய் தேடி பாரு அப்படிங்கிறான் அல்லாஹ். சரிங்களா, நீ என்னத்தை தேடி பார்த்தாலும் அல்லாஹ் பொய்ப்படுத்த முடியாது, நீ இழிவுபடுத்தப்படுவாய்ங்கிறத நீ உணர்ந்துக்குவ அப்படிங்கிறான். இந்த குறிப்பிட்ட நாட்கள் எத்தனை நாட்கள் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அந்த அது என்ன இதில் அல்லாஹ் பேசுறான் அப்படிங்கறது, அது மாதமா இருக்கலாம், நாட்களா இருந்துச்சு, வருடங்களா இருக்கலாம், எது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க வரணும். இது அத்தியாயம் வந்து 9வது அத்தியாயம். முழு அத்தியாயத்தையும் இன்ஷா அல்லாஹ் படிச்சு பார்த்து ஆன்சர் சொல்லுங்க. அதே போல கடந்த கேள்விக்கு ரசூல்லா அவங்க ஒரு 4 நபித்தோளுடைய பேரை சொல்லி இவங்க கிட்ட இருந்து குரானை கத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுதாஃபாவின் அடிமை, முன்னாள் அடிமையான சாலிம் அவங்க, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, இந்த 4 நபித்தோழர்கள் இருந்து நீங்க குரானை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி அல்லாஹ்வுடைய சொன்னாங்க. சரியான பதில பதிவு பண்ணீங்க. மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.